பாம்புனா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் கடிச்ச பாம்ப அப்படியே கையோடு எடுத்துட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. இப்படி கடிச்ச பாம்பு பிடிச்ச நபரு கையோடு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால அங்க பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்மளை கடிச்ச பாம்பை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது சரியா தவறா அப்படின்னா என்ன பொறுத்தவரை தவறு தான். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் இந்த 4 பாம்பு கடிச்சுதான் அதிகமான மக்கள் இறந்து போவாங்க. இந்த பாம்புகளுக்கு நஞ்சுத்தன்மை வேறுபட்டாலும் அது நஞ்சு முறிவுங்கிறது ஒரே ஒரு மருந்து தான், ஆன்டிவெனம் சீரம் தான். அதனால நீங்க பாம்பை கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் புரோட்டோகால் படி நம்ம பிளட் எடுத்து அதை கிளாட்டிங் டைம் பார்த்தா எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. அதனால பாம்பு கொண்டு போனாலும் கொண்டு போகாட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுக்கு கொண்டு போக வேணாம் சொல்றேன் அப்படின்னா, சில பேர் பாம்பை உயிரோட கொண்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது அங்க நிறைய பேர் பயப்பட சான்ஸ் இருக்கு, தேவையில்ல பிரச்சனை வரும். இதை தவிர நீங்க நம்ம கிடைச்ச பாம்பை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த தேடிட்டு இருப்பீங்க. அப்ப அங்க டைம் வேஸ்ட் ஆகும். அதே பாம்பு நீங்க பிடிச்சு போகும்போது மறுபடியும் கடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க புதக்குல போயிருச்சு அப்படின்னா நீங்க தேடி போகும்போது அந்த பாம்பு தவிர்த்து வேற ஏதாவது பாம்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருக்கனால தான் இந்த பாம்பை கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்றேன். பாம்பு நஞ்சு இருக்கோ நஞ்சு இல்லையோ எந்த பாம்பு கடிச்சாலும் உடனடியா பக்கத்துல உள்ள ஜிஹெச்சுக்கு சீக்கிரம் போறது ரொம்ப ரொம்ப நல்லது.